காரை இயக்கியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்ற நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை வண்டியூரில் செல்போன் பேசியபடி காரை இயக்கியதாக டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வினிதா, அதாவது கடந்த மே 15ஆம் தேதி இரவு 7:50 மணி அளவில் வண்டியூர் டோல்கேட் பகுதியில் TN 40 AD 1101 என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் மேலும் செல்போன் பேசியபடி கொலை முயற்சியில் ஈடுபடுவதாக உள்ளிட்ட 7 பிரிவின் கீழ் டிடிஎஃப் வாசன் கடந்த மே 27ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு இன்று மதியம் மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றம் எண் 6 உள்ள நீதிபதி சுப்புலட்சுமி முன்பு இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் அவருடைய தரப்பு டிடிஎஃப் தரப்பு வழக்கறிஞர்கள் கடும் வாதத்தை முன்வைத்தனர். இளைஞராக இருக்கிறார், மேலும் அவருக்கு வருகின்ற 4ஆம் தேதி பட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்து அவர் பல்வேறு தலைக்கவசம் வழங்குதல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்கியிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில அவருக்கு 2:40 மணி அளவில் மீண்டும் ஜாமீனான மனுவானது தள்ளி வைக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது மீண்டும் 2:40 மணிக்கு மேல் மீண்டும் அவர் மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றம் 6 நீதிபதி சுப்புலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த வாதங்களை பார்த்தோமானால் டிடிஎஃப் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதமானது வளரும் இளைஞர் நல்ல ஒரு படத்தை நடத்தி இருக்கிறார், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்றும் அவர் பதிவிட்ட வீடியோ காட்சிக்கு மன்னிப்பு கூட கேட்கிறோம் என்றும் டிடிஎஃப் வாசன் தலைக்கவசம் வழங்கியுள்ளார். மழை வெள்ள காலங்களில் ஏழைகளுக்கு பல்வேறு உணவுகள் வழங்கியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அவர் மீது ஜாமீன் தர வேண்டும் என்று கூறப்பட்டது. அதே போல அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசு தரப்பில் கார் ஓட்டுநர் உரிமம் பெற டிடிஎஃப் வாசன் வெறும் LLR பெற்றுள்ள நிலையில் அதனை வைத்து தேசிய நெடுஞ்சாலையில் வாகனத்தை இயக்கியிருக்கிறார் என்றும் பல்வேறு வாதங்கள் அரசு தரப்பில் வைக்கப்பட்டது. 2 வழக்கறிஞர்கள் தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்ட நிலையில தற்போது நீதிபதி சுப்புலட்சுமி அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீனானது வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் போது கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்றும் தற்போது இந்த வீடியோக்கு மன்னிப்பு கூறி வீடியோ வெளியிட வேண்டும் என்றும் பல்வேறு நிபந்தனைகளை கூறி அவருக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.